இங்க போட சொல்லல ஓமனங்க நிப்பாட்டமா என்னைய போட்டுரு அப்படிங்க அப்படி என்ன நீங்க விவரம் தெரியாம நம்ம ஒன்னா படிச்சாங்க சூசகமா சொல்றீங்களே நேரடியா சொன்னீங்கன்னா நேரம் போட்டிருப்பேன். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களை தாய்மார்களை இளைஞர் பெருமக்களே என்னுடன் வந்திருக்கும் சகநடிகை பெருமக்கள் ஒளிவரிக்கு அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். மிக மிக சிறப்பான மிக சிறப்பு சரவணா சரவணா ஒளிபெருக்கி நிலையத்தின் உரிமையாளர்களுக்கும் அதிலே பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களெல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அளவுரை எடுத்து சென்று மேன்மையிலே பங்கு கொள்கின்ற மதகுபட்டிக்கு அருகாமல் உள்ள சிலந்தகுடியைச் சேர்ந்த அம்பாள் மீடியாவின் உரிமையாளர் அன்பு வைத்தான் சுரேஷ் அவர்களையும் மற்றும் ஒரு யூடியூப் சேனலையும் ஆர்ஜே தவம் ஓனர் சூப்பர் ஓனர் உட்கார்ந்து பேர் சொல்றதுக்கு என்ன அப்படி போகுதா? எங்களால பெருமையோடு அழைத்து வந்த நாடக அமைப்பார் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரன் அவர்களை வணங்கி பணியை துவக்குவோம்.
பெருமை. தேன் சிந்து தேவானம் புனை தேனை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க கண்ணங்களே இதம்
அப்படியா? சந்திரன் இருக்கிறதுனால சந்திரோதயம் மட்டும் வேண்டிய சந்திரோதயம் ஒரு பெண்ணாரோ செந்தோமரை கண்மனதோ பொன்னோவியம் என்று பேரானதோ ஏதோ செல்வழியாக பலம் வந்ததோ என் கோயில் குடி கொண்ட சிலையல்லோ
அழைத்து விவரங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமே. ரோசக்காரையா இனிமேல் நம்மளுக்கு அதெல்லாம் பொத்துக்கிட்டு ஊத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கிய. என்ன காரியம் பண்றீங்க? நீ எல்லாம் சொந்தக்காரனையா? ஒண்ணு தரேன்னு சொன்னது நீ தானையா? நீ மச்சன் தானையா? இந்த காரியம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பாருங்க என்ன எப்ப சொல்றீங்க இந்த வார்த்தை? நம்பிராஜனுக்கு 7 பிள்ளையா? ஆமா. இவர் பேர் என்ன தெரியுமா? என்ன வீரத்தேவன் மச்சனே? எதனால வீரத்தேவன் இவருக்கு மட்டும் பேர் வச்சா? 50 இல்ல 500 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு தெரியுமே. அதனால பேரே வீரத்தேவன். தெரியும் எனக்கு. அப்பேற்பட்ட மலையை குலுங்கி அழுகுது பாருங்க. என்ன பாருங்க, கொஞ்சம் என்ன பாருங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு இடத்துல இருந்தாலும் ஒப்பார் வச்சுக்கிறதுக்காப்ல என்ன நிறுத்துங்க. என்னதான் உங்களுக்கு மச்சனா இருந்தாலும் என்ன வாங்கோலி கத்துது? சரி ஏங்க என்னதான் மச்சனா இருந்தாலும் மச்சனனுக்கு முன்னாடி அவர் தங்கச்சியை போட்டு அமுக்கலாமா? கூட்டிக்கிட்டு ஓடுங்க. அது வாங்க. ஐயா தெலுங்கெல்லாம் வருது. ஏன் மச்சனு இங்கே சுரண்டிட்டு ஒண்ணு எடுத்தா உள்ள போறேன். முறையா வர எடுத்துக்கா. மாப்பிள்ள உனக்கு மச்சனு மரியாதை கொடுக்குறேன். பொண்ணு கொடுக்குறேன் தரேன்னு சொன்னீங்க. என் பொண்டாட்டி வா தரேன்னு சொன்னேன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாய வைப்பார் என்று வாய வச்சே விட்டார். உனக்கு தங்கச்சி வேணும் தெரியுதா? ஆமா. உருப்படி மாத்தி எடுத்துட்டேன். ஹலோ இதாங்க அவர் தங்கச்சிக்காகத்தான் இந்த ஆட்டம் ஆடுறா. அப்படி ஏன் உருப்படி உருப்படி உள்ள இருக்கு? கூப்பிடுங்க. உருப்படி மாத்திருங்க. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ. அவசரம் இல்லாம சீக்கிரமா. ராஜசுகள் பூத்திருக்கும்
பண்ணும்போது அப்படிதான். டெஸ்ட் கேள்வி பண்ணும்போது அப்படிதான். சரி அண்ணே, இது எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன பிரச்சனை என்னடா இது அங்க போறதா பழக்கம் போயிட்டு கூட சீக்கிரம் வந்து தொலைங்க. என்னங்க அண்ணன் பாசமா பேச அண்ணன் போட்டு ஆத்தியா சூதன தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்ல, முன்ன பின்ன அழுததில்ல, முட்டி கிட்டு போனதில்லை யாரோ சொந்தம் யாரோ. அது காலையில போய் பேசிக்கலாமா? எது கூப்பிட்டீங்க? யார் தெரியுதா? இந்த பையன். யாரு? இந்த பையன் மாடு பிடிக்க வந்தா. எந்த பையன்? ஐயோ, மான் பிடிக்க வந்தா. மான் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. ஆகவே இடத்துக்கு தலைவி என்ற முறையிலே சீக்கிரம் பதில் சொல்லிவிட்டு வா. இல்ல அண்ணன் அப்படி சொல்ல இவ்வளவு சீக்கிரம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பையன் சொல்லிட்டு வா. பையன் இல்ல. அப்படி இல்ல, முறையாக வரவேற்பு கொடுத்து அதன் பின்னால் சொல்ல வேண்டும். நான் மொத்தாச்சி போட்டு கொண்டே ஒரு சில வேலைகள் அதை பார்க்க. கனவு காணும் வாழ்க்கையாவும் வாழ்க்கையே அப்படித்தான் போய் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட மாறும் என்று கரையை தேடும் ஓடங்கள். எல்லாம் கிளம்பிட்டாங்க. வணக்கத்திற்குரிய வட வேடுவரை வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டிய உதவி செய்ய எதுவாக துறை வாழ வைக்க வண்டமில்லாட்டிலே சிந்தனைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் வரவேற்பு நன்றி நன்றி. நான் இருப்பது கழுகு மாமலை. என் தாய் தந்தை வெள்ளிமாரி வேட்டை மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகான புள்ளிமாரி கண்டேன். அப்புறம் கண்டவுடனே பிடிக்கணும்னு நினைச்சு, ஆனா கண்டதெல்லாம் கண்டதெல்லாம் வேணாங்க, எதுக்கு தேவையில்லாம அதுதான் சொல்றேன். ஆனா இடத்துடைய தலைவி உங்களுக்கு தரம் தெரியும், நிலைமை தெரியும், வந்திருக்கிறது யாருங்கிறதும் தெரியும். அதனால நீங்க இப்பவே கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தாங்க பெருசு. ஆமா, அதனால கொஞ்சம் எங்க அவர் தான் சொல்றாருலமா, முதல்ல கொஞ்சம் வாமாங்கிறாருல. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அட மாமா வள்ளியம்மா நெசமாவா? நிப்பாடுங்க, நிறுத்துங்க. நீங்க மான் பிடிக்க வந்தீங்களா? ஆட்டம் ஆடுறீங்க. இந்த பாருங்க, எதுக்கு ஆடுறீங்க? ஒரு பக்கமா பேசக்கூடாது, ஒரு பக்கமா பேசக்கூடாது. ஹலோ, நாங்க ஒரு இந்தாங்க இருங்க. ஹலோ ஹலோ, ரொம்ப கோவப்படாதீங்க. நாங்க ஒரு பக்கமா பேசாம நாங்க நடுமேடையில வந்து உட்காந்து பேச முடியும்? ஒரு பக்கமா ஒரு ஆள் பக்கமா பேச. உங்களுக்கு ஆட தெரியும், ஆடுறாங்க. என்ன? எனக்கு ஆட தெரியும். அவங்க பாடுனா பாடுவேன். ஓஹோ, ஒருவேளை அவங்க பேசுனா பேசுவேன். பாப்பமா? ஆமா. அட அம்மா ஒண்ணும் பண்ணிக்கல. அது சின்ன
எங்க கொடுத்துருக்கோம் அப்பா மானுக்குட்டி எல்லாம் தேடி வந்திருக்காராம்ல. அதுல என்ன சந்தேகப்படுற? அவர் அத்தானு பாட்டி படுத்தி சொல்றாங்க. நீங்களும் இங்க தானே உட்காந்துருந்தீங்க, அதெல்லாம் பாக்கலையா நீங்க? அப்படி ஒண்ணும் வரல. நாய்க்குட்டியை சொல்லலங்க, மான்குட்டியை சொல்லிக்கிட்டு. அது கூட வரலன்னு சொல்றான். அது கூட வரலன்னு நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். என் கண்ணு பொய் கண்ணு, உங்க கண்ணெல்லாம் பொய் கண்ணா? எங்க சந்திரனை பார்த்தாரு. அவர் பாருங்க வந்தது வந்துட்டாரு. ரெண்டு வார்த்தை மட்டும் முடிச்சுட்டு போச்சு. தொலைபேசியில படம் கூட புடிச்சு வச்சிருக்காரு. எங்க போறீங்க? சந்திரனை பார்த்தாங்க. சந்திரனை பார்த்துச்சு. அப்புறம் நான் சொல்றது பொய்யா? சலந்தாரை வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குலமென்றே கொள்வதனால் குறைகடல் வெறுப்பதுண்டோ? புள்ளவர்கள் சபையில் கூடி பொன்கவியால் வந்தால் நலமென்றே கொள்வதால் நவில்வரோ பெரியோர் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. சலந்தாரை வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் அப்படின்னா, ஒரு சாக்கடை நீர் போய் சமுத்திரத்தோடு சேரும் பொழுது சமுத்திரம் நினைக்காதாம் சாக்கடை நீர் என்னுடன் சேர்வதற்கு தகுதியலம் என்று நினைக்காதாம், அதுவும் நம் இனம்தானே என்று ஏற்றுக்கொள்மாம். அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியால் வந்தால் அப்படின்னா, மெத்த படித்தவர்கள், அறிவாளிகள், ஞானிகள், இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவாங்க எல்லாம் மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவர் யாராவது என்ன மாதிரி சிற்றறிவு படைத்தவர் வந்தா என்ன நினைப்பாங்களா? இவங்க சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்களா? அவளும் நம் இனம் தானே அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்களாம். நான் ஏன் சொல்றேன்? பசுபதி பாசம் என்று சொல்ற முப்பட்டை நான் அணிந்திருக்கிறேன். தாங்களும் பசுபதி பாசம் என்று சொல்ற முப்பட்டையை அழகாக அணிந்து நிற்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்க மான்குட்டியை தேடி வந்திருக்கேன்னு சொல்றீங்க. எங்க அண்ணன் முதல் காவல், இரண்டாவது காவலை உயிர் உயிர் தோழி, மூன்றாவது காவல் நானு. எங்க அண்ணனோட காவலை மீறி, தோழியோட காவலை மீறி, என்னோட காவலை மீறி உங்க மான்குட்டி உள்ள இருக்கு அப்படின்னா, இது விந்தையாகவும் விளையாட்டாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் ஏன் ஆச்சரியமாகவும் கூட இருக்குமே. இருக்கு இருக்கு. உண்மைதான் வெல்லும். முன்ன பின்ன மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களா? முன்ன பின்ன மான்குட்டி வீட்டுல ஒண்ணு மாடு இருக்குது. என்ன ஒரு ஏற்கனவே மாடு ஏற்கனவே இருக்குது. நான் கிளம்புறேன். என்னமா என்ன விவரம்? ஐயா எனக்கு பிடிக்கலங்க. கோபப்படாமையா? கோபப்படாம என்ன செய்ய சொல்றீங்க? ஏன் என்ன இல்லங்க என்னங்க நான் துன்பம் பகமானத்துக்கு ரெண்டு நான் துன்பம் இழைத்தது என்ன? ஏங்க ஏற்கனவே ஒரு மான்குட்டி வச்சிருக்காரு. ஆமா. அப்ப ஒரு மான்குட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த மான்குட்டி எப்படி வந்திருக்காரு? என்ன நியாயம்? ஒண்ணுக்கு ரெண்டு பணம் இல்ல. எல்லாரும் சித்து போவார் தலையாடி இல்ல. நீங்க ரெண்டாவது மான பிடிக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க ரெண்டாவது மான பிடிங்க, பிடிக்கிறத பத்தி நான் எந்த ஆச்சரியம் தெரியல. ஆனா நீங்க எந்த மான பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற மான் மேல ஆசைப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? உங்களை நம்பணும்ல. யாராவது உலகத்துல ஒவ்வொருத்தையுமா மூணு பிடிப்பானா? நமக்கு தேவையா? அந்த உபத்திரம் தேவையா? தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அதனால மூணாவதா யோசிக்கவே வேண்டாம். ரெண்டு போதும். கண்ணுக்கு கண்ணா ரெண்டு போதுங்கிறேன். கண்ணுக்கு கண்ணா ரெண்டு போதும் அப்படிங்கிறீங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தைய போல ஒரு அம்மாஜி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தைய போல ஒரு அம்மாஜி ராஜா. பாலக்காட்டு
நீங்க மான்குட்டியை தேடி வந்தீங்க? மான்குட்டி எல்லாமே நான் பூனைக்குட்டியா தேடி வந்தேன். இல்ல நீங்க பூனைக்குட்டியை தான் புடிச்சு பாருங்க. நீங்க பூனையை தாங்க தேடி வந்திருக்கீங்க. பூனை சரிமா? சத்தியமா பூனை தான் தேடி வந்திருக்கீங்க. நான் சத்தியம் பண்றேன். என்னன்னு? நான் குட்டியை தான் முடிக்க வந்தேன். அப்படியா? ஆமா. சரி, எங்க அண்ணன் போய் சொல்லிருப்பாரு, நான் இல்லன்னு சொல்லல. என் தோழி கூட போய் சொல்லிருப்பா, நானே ஒத்துக்கிறேன், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லங்க. நம்புறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஆமா, நம்பினா கெடுவதில்லை, அது 4 மறை தீர்ப்பு அப்படின்னாங்க. ஆமா, அப்ப நம்புறீங்க. ஆமா, நானும் உங்களை நம்புறேன். அவங்க 2 பேரும் போய் சொல்லிருக்கலாம், நான் போய் சொல்லிருக்க மாட்டேன். நீ எதனால நான் சொல்றேன்? எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்திலேயே 56 தேசங்களையும் ஆண்ட அரிச்சந்திர மகா சக்கரவர்த்திக்கு தான் போய் சொல்லலாம் மெய்யன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா ஆமா. ஆனா அவருக்கு பிறகாக பொய் சொல்லலாம் மெய்யி அரிச்சந்திரி யார் அப்படின்னா அது நான் தான். 56 தேசங்களை ஆண்ட ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி சாகும் தருவாயில கூட போய் சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த பக்கம் நாடகம் பார்த்திருப்பாங்க, வரலாறு தெரியும், கதைகள் தெரியும். ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் உண்மை. ஆனா அதற்கு பிறகாக அரிச்சந்திரி ஆமா போய் சொல்ல மெய் நீங்கன்னு சொல்றீங்க. என்ன நூலமா இருக்குது? பிச்சு முடியும் பிச்சு. அப்பா நியாயம் வேணும். என்ன ராமே, இவர் என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்காரு? ஐயோ ஐயோ, என்னமா சண்டைய போடுற? நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? ஹலோ, ஐயோ போயிட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க. போயிட்டு புதன்கிழமை வாங்க, போங்க. போயிட்டு புதன்கிழமை வரட்டுமா? ஆமா, இல்ல போயிட்டு பெரியவங்களை வீட்டுல கூட்டிட்டு யாரும் இல்லையா? பெரிய ஆளுகளா யாரும் இல்லையா? உங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஏங்க ஏங்க, பாக்குறதுக்கு நல்லா கோயந்த மாதிரி இருக்கீங்க. இந்த அடிச்சு கோயின் ஆகிட்ட மாதிரி மரியாதை கிளம்பிடுங்க. யார் சாமி வர போட்டது? போய் பெரிய மனுஷன் தான் சொல்லுவாங்க. அடிச்சு போடாத பண்ணி போயிட்டு புதன்கிழமை வாங்க, போங்க. உனக்கு பொல்லா கோவம் வருது வர வர. ஆமா, ஆனா நான் கோவப்படுறேன், இவர் இவ்வளவு பொறுமை பெருத்த மனிதனா இருக்காரேன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். 10 நாள் ஊரை போட்டு அடிச்சாலும் ஒண்ணு செய்ய மாட்டாரு போல. ஆமா ஆமா ஆமா, அவ்வளவு கோவக்காரர் நினைச்சேன் நானு. ஆனா கோவம் இல்லாம இருக்காரு. பச்சை பிள்ளை அதனாலதான் பச்சை குழந்தை சொல்லியிருக்கேன் வர. என்னங்க போயிட்டு பெரிய மனுஷன் வர சொல்றீங்களா? அழகே சார், ஹலோ, பொறுமை இருந்ததாயே ஆனந்த ஏன் இந்த பொண்ணு இப்ப உண்மையை சொல்லும். ஆமா சொல்லுவேன், சொல்லணும். சொல்லுவேன். சொல்லலன்னா சொல்லலன்னா அடிச்சு அப்படியே மூஞ்சி வச்சிருவேன். பரவாயில்லையா? அச்சு மூஞ்சி ஒச்சு வீடா? ஆமா. ஏக்கா 2 பேரும் என்ன மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டுனீங்களா? ஏப்பா இல்ல குப்பத்துல இருந்தீங்களா? குப்பத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். எங்களை புடிச்சிருவாங்க மறுபடியும் நாங்க அந்த பக்கம் போனோம்னா. எங்க இருந்து வரீங்க? கழுகு மாமலை. என்ன காக்கா இங்க வருது? விடிஞ்சிருச்சுண்டா பழக்கல. கழுகு மாமலை என்ன? கழுகு மாமலை இந்த இடத்துல
கழுகு மாவல ஆமா. நீங்க வந்துகிட்ட அவ்வளவு பெரிய உண்மை தெரியாம இருக்கீங்க. நாங்கெல்லாம் மலை மேல். சரி பரவாயில்ல, உங்களுக்கு நான் உண்மையை சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க. காலதாமதம் காரியத்துக்கு கேடு. கேடு. சீக்கிரமா வீட்டு பார்த்து போ. என்ன செய்வீங்க? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க உண்மை. நான் உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. உங்க மார்க்குட்டிங்கல்ல மரியாதை கேட்டு கிளம்பிருங்க. அட போங்கப்பா. சோதன தீரவில்லை சொல்லியல யாரும் இல்ல. என்ன பட்டாம்பூச்சியா பறக்க போலயே? பட்டாம்பூச்சி பறக்கும். ஏன் இங்கதான் சிறகு உடிச்சிட்டீங்களே இல்லைன்னு சொல்லி. அப்ப மான்குட்டி புடியா போக மாட்டீங்க. நீங்க மான்குட்டியை கொடுக்காம இருந்துருவீங்க. அப்ப நீங்க புடிச்சிருவீங்களோ? ஏன் கொடுக்க மாட்டீங்களோ? அப்ப உங்களுக்கு வேணுமா? ஏன் வேண்டாமோ? அப்ப உங்களுக்கு தந்தரணுமா? தந்துட கூடாதோ? அப்ப உங்களுக்கு நீங்க புடிச்சிருவீங்களோ? குடிக்க மாட்டேனோ? எப்பா என்ன மாப்ள குடுக்கலன்னு வைங்களேன். இருங்க இருங்க. குடுக்கலன்னு வைங்களேன். ஆ, மான்குட்டி அப்படியே தூக்கிட வேண்டியதான். ஹலோ, கோவப்படாதீங்க, பொறுமை முக்கியம். அதுதான் பேசுங்கிறதுக்காண்டி என்ன பருட்டி பாவாடையா காய்க்கிற நேரத்துல நீங்க வாட்டுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. யோ என்னங்க, எந்த ஊர்லயும் இந்த பழமொழி கிடையாதுயா. பருத்தி புடவையா காய்ச்சிச்சுன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் பழமொழி எங்களுக்கும் தெரியுமா? அப்புறம் என்ன? அது செடி பெரிய செடி, ஆ, இது கொஞ்சம் சின்ன செடியா இருந்துச்சுன்னா பாவாடை தான் காய்க்கும். சரி, அதை விட சின்ன செடியா இருந்தா? கட்டிப்பு, அதையும் விட சின்ன செடியா இருந்தா? மாஸ்க்கு. சரி, அதை விட சின்ன செடியா இருந்தா? அந்த செடியை வேரோட வெடுக்குன்னு புடுங்கி காய போடணும். அலையேசா, ஆ? ஆனா நீ இருக்க ஊர்ல எல்லாம் ஆ, எல்லாமே காய்க்கும். காய்க்கும்ல. ஆமா, என்ன பண்றது? சரி சரி. இப்ப காய்க்கணும். இப்ப காய்க்க போகுது. காய்க்க போகுது இப்ப. ஆமா, ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல காய்ச்சிரும் பாருங்க. அதான் கேட்கிறேன். அழகான, ஓஹோ, ரொம்ப அழகான, ரொம்ப அழகான அழகான எந்த பெண்ணோனது அழகிலும் இளமையும் போனது. அழகான எங்கள் பெருமானது அழகில் இளமையும் ஓடுது. பெண்மானம்மா, அழகில் பெருமானம்மா, விரைவில் இருந்தானது. மானுக்கும் வேறவருக்கும் பொருத்தமானே. மோகன சோதியில் வாழ்ந்து வந்தது கொடுமா கொடுமா கொடுமா, கொடுமா 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 மறைக்கிற முறையா நினைப்பது சரியா கண்ணீர் வந்தது எனக்கு வந்தது நினைப்பது சரியா. நினைத்தாலே 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 லே. ஓஹோ, நினைத்தாலே நெஞ்சில் தேனோனது நினைத்தாலே அவள் ஓடுது. நெடுந்தோடு நெஞ்சில் தேனூறுது, நெடுந்தோடு ஓடுது. பெண்மானம்மா, நினைவில் இருந்தானது. மானுக்கும் வேறவருக்கும் பொருத்தமானே. மோகன சோதியில் வாழ்ந்து வந்தது கொடுமா 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 மறைக்கிற முறையா நினைப்பது சரியா கண்ணீர் வந்தது எனக்கு வந்தது. சரியா சரியா சரியா. ஆனை கொடுக்குறியா, நான் வாங்கிக்கிட்டு கிளம்புறேன். ஓகே, ஆச்சு விடுங்க சொல்லுங்க. வா. ஆமா, அங்க இருந்து வர்றாரு அப்படியே. ஓஹோ ஓஹோ ஓஹோ, ஓஹோ. ரசிக்கும் சீமானே, ரசிக்கும் சீமானே, காதலுக்கும் முட்டை எறிந்து தள்ளிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும், பிறத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ, 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 ஓ.
பார்த்துட்டு எந்த ஊர்ல இருந்து மாடு மேயாம இருந்துச்சு என்ன எதுக்கு எடுத்தாலும் நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க பண்ணையாவா கிடக்கும் இந்த பல்லு இல்லையா கொஞ்ச நேரம் அதெல்லாம் என்ன மேயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாட்டுக்கோழி கறி குழம்பு சாப்பிட்டு அந்த பெண்ணே நீதாமா நீயா 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 ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் மாறாய்கண்ணா ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் மாறாய்கண்ணா ஒரே ஜீவன் ஒன்றே ராதை மாறாய்கண்ணா ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் மாறாய்கண்ணே ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் மாறாய்கண்ணே அன்று நதி மீது ஒரு கண்ணன் நடமாடினார் அன்று நதி மீது ஒரு கண்ணன் நடமாடினார் அன்று கடல் மீது ஒரு கண்ணன் புயல் மேவினார் என்று புலிமேவ என் மன்னனே ஒரு கண்ணன் ஒன்றே ராதை ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அண்ணே என்ன பாட்டு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு முறை சொல்லிக்க வருஷத்து பின்னாடி ஒரு எழுத்து மத்தள
நாட்பட்ட கனவு கண்டேன் கைத்தலம் நாட்பட்ட கனவு கண்டேன் தெய்வமே காலையில வந்திருக்கீங்க தெய்வமே. போயிட்டு மத்தியானம் வருவா. மத்தியானம் வெயிலா இருக்கு, வந்தது சந்தோஷம். தெய்வமே, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், நல்லா விவசாயம் விளையணும். காக்கிறேன்டா. செலவேடு காலமேடு. மழை மட்டும் எப்ப பெய்யும்னு சொல்லுப்பா. பெய்யும்டா. எப்பப்பா பெய்யும்? நான் சொல்றேன் பெய்யும்பா. அதான்ப்பா, எப்பப்பா பெய்யும்? மேகம் மூடிட்டா பெய்யும்டா. சாமி சொன்னா சரியாத்தான் இருக்கு. ஆமா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு எதுவும் வேணா கேட்டு வாங்கிக்கப்பா. யாரும் கொடுக்கலையப்பா. ஓஹோ, உனக்கு வாங்கிக்கப்பா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்பா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நான் தான்ப்பா. கருப்பசாமியா, காளியாத்தாவா, மாரியாத்தாவா, ஐயனா, யாருன்னு சொல்லு. நான் தாங்கிறல்ல. வர்றா. வாயை திறந்து சொல்லாம இன்னாருன்னு நிரூபிச்சுட்டிய. சொல்லுப்பா. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் வந்தது யாருன்னு. என்ன தெரிஞ்ச? நொண்டி கருப்பு தானே. நொண்டி கருப்புல. சரி சரி, கோவப்படாம நீ என்ன சொல்லு, உன் பேர் என்ன? நான் தான் வந்திருக்கேன். நான் தானே? யாரு? உங்களோட தானே வண்டியில் வந்து அப்புறம் யார் யாரும் நக்கல் பண்ணிருக்கா? பாருங்க, கேள்வி பண்ணிருக்கேன். தேங்க்யூ முருகா. பள்ளி சுவாமி வேடனாக வந்ததும் வேடனாக வந்ததும் யாமே உமை திருமணம் முடியும். சுவாமி இன்று வந்த உலக மக்களை தேவையான வெளியேற்றலுக்காக வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும். நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்யணும். ஊரு ஜலிக்க வேணும் நம்ம தங்கமே ஊராய வாழ வேணும். இதுவாரும் நாடகத்தினை கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த சரவணா ஒலிபெருக்கி இதைத்தார்க்கும் குளம் கணிந்த நன்றி தெரிவித்து நாடகத்தினை மிக தெல்ல தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்த எங்களது அம்பாள் யூடியூப் சேனல் அண்ணா சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஆர்கே தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி எங்களுடைய இறைப்பணியை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி. இழந்த வணக்கம்.